தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 112 அதிகாரம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் முதலில் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். பைபிள் என்பது கர்த்தர் மனிதனை படைத்து அவனை இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற முறைகளை, சட்ட திட்டங்களை எழுதி ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் பைபிள். கர்த்தர் தந்த சட்ட புத்தகம் இது. மனித வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுத்த சட்ட புத்தகம் இது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டியவை. அப்படி கடைபிடிக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், பரலோகத்திற்குள் செல்ல முடியும். அதாவது நாம் சாதாரணமாக ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருள்களை வீட்டுக்கு வாங்கும் போது அதை நாம் பயன்படுத்தும் பொழுது பார்த்தால், அதை வாங்கிய உடனே அதனோடு கூட ஒரு மேனுவலையும் கொடுப்பார்கள். அந்த மேனுவலை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அதன் தன்மை என்ன, அந்த பொருளின் தன்மை என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதை பற்றின எல்லா காரியங்களும் அந்த மேனுவலில் கொடுத்திருப்பார்கள். அப்பொழுது அந்த மேனுவலை படித்த பின்பு அந்த பொருளை அதன்படியே நாம் பயன்படுத்தினால் அந்த பொருட்கள் நீண்ட காலம் உழைக்கும். முழுமையாய் நம்மால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எல்லாவித ஆப்ஷனையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதில் உள்ள எல்லா நன்மைகளையும் நம்மால் அனுபவிக்க முடியும். இப்படிதான் மனித வாழ்க்கையும். இந்த பூமியை படைத்து அதில் உள்ள எல்லா காரியங்களையும் படைத்து அதை ஆளுகை செய்ய, அதில் வாழ்ந்திருக்க இந்த பூமியை உனக்காக படைத்தேன், நீ இதை வைத்து ஆண்டு கொண்டு இதில் சந்தோஷமாய் இரு என்று மனிதனுக்கு கொடுத்தார். முதல் ஆதாம் ஏவாளுக்கு இப்படிதான் கொடுத்தார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து இதை சாத்தானிடம் இழந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் இதிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, நித்திய ஜீவனில் பரலோகத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக, இந்த சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்கிற நீ நான் இப்பொழுது கொடுக்கிற இந்த கட்டளைகளின்படி, இந்த வேத புத்தகத்தின்படி நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், இந்த பூமியில் வாழும்போது நீ திருந்தி இப்படியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தால், என்னுடைய நித்திய ஜீவனுக்குள், என்னுடைய அரசாங்கத்திற்குள் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் எழுதி கொடுத்த புத்தகம்தான், மேனுவல் தான் இந்த பைபிள். இப்படி கர்த்தர் மனித வாழ்க்கைக்கென்று கொடுத்த இந்த சட்ட புத்தகத்தை நாம் முதலில் கையில் வைத்திருந்தால் போதாது, நம் இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். அப்படி எழுதி வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இது முடியாது, அது நடக்காது, இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருந்தால், சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களுக்கு நரகம் நிச்சயம். கடைபிடிக்கிறவர்களுக்கே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்வோம். எந்த ஒரு பெற்ற தகப்பனும் தன் சிறு குழந்தையை அழைத்து, 2-3 வயது உள்ள குழந்தையை அழைத்து ஒரு 100 கிலோ மூட்டை உள்ள ஒரு பெரிய மூட்டையை சுமந்து வா என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் என் குழந்தை, என் பிள்ளை, அது சிறு குழந்தை, அதால் சுமக்க முடியாது. அதற்கு ஒரு சிறு பென்சிலை எடுத்து வா என்று சொல்லலாம், ஒரு பேனாவை எடுத்து வா என்று சொல்லலாம். ஒரு பெரிய சுமையை சுமக்க சொல்லி நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்வோமா? மண்ணிலிருந்து பிறந்த மனிதனுக்கே இவ்வளவு அறிவு இருக்குமானால், நம்மை படைத்த தேவனை, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் ஞானத்தில் பூரணம் உள்ளவர், அவரை போல ஞானவான் ஒருவரும் இல்லை. அப்படி இருக்க அவர் சுமக்க முடியாத பாரத்தை நமக்கு எப்படி கொடுப்பார்? நம்மால் கடைபிடிக்க முடியாது என்றால் 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏன் நமக்கு கொடுக்க போகிறார்? கர்த்தர் நமக்காக ஏன் இதை செய்கிறார்? மலை பிரசங்கத்தில் அவ்வளவு காரியங்களை பிரசங்கித்தாரே, உங்களால் முடியாது என்றால் அதை ஏன் செய்ய சொல்லுகிறார்? முடியும் என்பதினால் தான் கடைபிடித்து நட என்று சொன்னார். அதை கடைபிடித்து வாழ்ந்தும் காண்பித்தார். 10 கட்டளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இருந்த போது மீறி நடந்தாரா? அவரும் மனிதனை போல நம்மோடு தானே வாழ்ந்தார். மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார்.
அவரிடத்தில் ஒரு குற்றமும் ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அவர் பரிசுத்தமாய் நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கடைபிடித்து கற்பனைகளையும் கடைபிடித்து வாழ்ந்து காண்பித்தாரே. முடியாதது என்றால் அவர் எப்படி செய்தார்? அவர் தேவ பலனால் செய்யவில்லை. மனித அவதாரத்தில் வந்து மனிதனை போல்தான் சிலுவையில் சுமந்தார். சிலுவையில் சுமக்கும் போது கூட வலியோடும் வேதனையோடும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லையா? அவர் நம்மை போல தாகம் உடையவராய், பசி உள்ளவராய், வலி வேதனைகள் உள்ளவராய், தூங்க முடியாமல் இருக்கும் பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காத பொழுது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று புலம்பவில்லையா? அவர் நம்மை போலதானே அவர் வாழ்ந்தார். நம்மை போல உணர்வுடையவராக தானே வாழ்ந்தார். கட்டளைகளின் கற்பனைகளையும் கடைபிடித்து வாழ முடியாது என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவம். நம்மால் முடியாவிட்டால் முடிந்தவர்களாவது கடைபிடித்து வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் போகட்டும் என்று இருக்க வேண்டும். தயவு செய்து கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது என்று போதிக்க கூடாது. யாரும் சொல்லவே கூடாது. அது மகா பாவமாய் இருக்கிறது. இதை விட பெரிய பாவம் என்ன இருக்க போகிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிற ஜனங்களுக்கு வேத புத்தகத்தை கொடுத்து இதை படித்து மனம் திரும்பி இதன்படி வாழ், அப்பொழுதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பெயர்தான் கர்த்தருடைய ஜனம். அப்படி அதற்கு மாறாக சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதிகளாய் இருக்கிறோம், அப்படி சொல்லாதிருப்போம் என்று எச்சரிக்கப்படுகிறோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நீதியின் சூரியனாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் திறக்க வேண்டாம். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடித்து நடக்கத்தான் வேண்டும். அதற்கு மனித பலன் போதாவிட்டால் கண்டிப்பாக போதாது. பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார். அவர் கூட இருந்து வழி நடத்துவார். துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பாடுகளுக்கும் நம்மை மீட்டு கொண்டு வருவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்களை ஏலத்தின் நெருப்பில் காப்பாற்றவில்லையா? அவர்களை காப்பாற்றி ஆண்டவர் பாவம் செய்யாமல் கொண்டு வரவில்லையா? அவர்கள் என்ன எங்களால் முடியாது என்று விக்கிரகாராதனையா செய்தார்கள்? அந்த இடத்தில் அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அக்னி சூளையில் போடப்பட்டார்களே, அவர்களை காப்பாற்றவில்லையா? நாம் மன உறுதியோடு இருந்தால் கர்த்தர் நிச்சயம் நம்மையும் காப்பாற்றுவார். அவர்களை காப்பாற்றின தேவன் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாம் தானே போதிக்கிறோம். நாம் தானே எழுதி வைத்திருக்கிறோம் நம் வீடுகளில். அப்படி இருக்க மாறாத தேவன் அன்று அவர்களை காத்தவர் நம்மையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி இருக்க தயவு செய்து கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வாசித்து வேத புத்தகத்தை எடுத்து தினந்தோறும் வாசித்து வருடத்தில் ஒரு முறை முழுமையாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் படிக்க வேண்டும். அப்படி படித்து அதை அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கவே பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்தால்தான் கர்த்தருடைய ஜனம். இல்லை என்றால் நித்திய ஜீவனை நினைக்க தேவையில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வேத வசனத்தை தியானிக்காமல் என் இஷ்டப்படி நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வீணாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது. வெளி உலகத்திற்கு அல்ல, கர்த்தருக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு பயம் வர வேண்டும். அந்த பயம் பரிசுத்த பயம். கர்த்தர் பரிசுத்தர் என்கிற பயம். அவருடைய கட்டளைகளை மீறி நடக்க கூடாது என்கிற பயம். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கவில்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்று. அன்பின் தேவன் என்றால் அவருக்கு பயப்பட வேண்டாமா? அவர் அன்பின் தேவன் தான். ஆனால் அவர் தேவன் அல்லவா? ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். முதலாளி என்று பொருள். அவர் முதலாளி அல்லவா? அவருக்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டாமா? நம் தகப்பன் என்றால் அவருக்கு அன்பு மட்டும் அல்ல. தகப்பன் என்பது மரியாதை கொடுக்க வேண்டியவர், கனப்படுத்த வேண்டியவர். அவருக்கு அஞ்சி நாம் நடக்க வேண்டாமா? சிறு பிள்ளைகள், நம் பிள்ளைகள் நமக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று நாம் விரும்பவில்லையா? அது அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக தானே. அப்படிதான் ஆண்டவரும். அவருக்கு பயந்து நடந்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இவ்வுலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் வேத வசனத்தை தியானித்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும். வேத வசனத்தினால் நம் இருதயம் கழுவப்படும். நாம் பரிசுத்தமாவோம். பரிசுத்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பரிசுத்தமாய் வாழும் போது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அவைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைவோம். நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மிடத்தில் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வது. பரிசுத்தம் எது என்பதை தெரிந்து கொள்ள வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்தமாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேத புத்தகம் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிக்காமல் பரிசுத்தமாய் வாழ்வதென்பது முடியாத காரியம்.
அப்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் அந்த பாக்கியவான் தான் கர்த்தரிடத்தில் சேர போகிறவன் என்று பொருள். கர்த்தரிடத்தில் சேர்வதை காட்டிலும் அவரிடத்தில் போய் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதை காட்டிலும் பாக்கியமான விஷயம் என்னவென்று இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் சேருவதே பாக்கியமாய் இருக்கிறது. அதற்கு தேவை பரிசுத்த வாழ்வு. அதற்கு கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ வேண்டும். முழுமையாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தினந்தோறும் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்கள் அவர்களுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் பலத்திருக்கும் என்றால் பூமியில் நிரம்பி இருக்கும் என்று பொருள். அவர்கள் சந்ததி அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய சந்ததி பெருகும். கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ்கிறவர்களுக்கு தான் சந்ததி பெருகும். அதிகமான பிள்ளைகள் பிறந்து பெரிய குடும்பமாக, பெரிய ஊராக, பெரிய தேசமாக மாறுவார்கள். இது கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வேத வசனம் இதை சொல்லுகிறது. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனிதன் தன் தலைமுறையாக தன் வம்சம், தன் சந்ததி நன்றாக இருக்க வேண்டும், செழிப்பாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அந்த ஆசை இருப்பவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். செம்மையானவர்களின் வாழ்க்கையோ அவர்களுடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய் இருக்கும். அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே பரிசுத்த வாழ்வு. அதுவே நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வரும். ஆரோக்கியமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, சமாதானமுள்ள வாழ்வு, கர்த்தருக்கு உகந்த வாழ்வு. கர்த்தருடைய நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கடைபிடித்து நடப்போம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுக்கு எல்லா விதமான சொத்துகள் இருக்கும். ஐஸ்வர்யம் அவனை தேடி வரும், அவனை சூழ்ந்திருக்கும். இப்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது அவர்கள் சந்ததி செழிப்பாய் இருக்கும். அவர்கள் பழுகி பெருகி இருப்பார்கள். சொத்துகள் குவிந்திருக்கும், ஐஸ்வர்யம் சேர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய வழிகளில் நடக்கும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவு அருமையான வழியாய் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அப்படி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுடைய நீதி என்றென்றும் நிற்கும். ஒரு மனிதன் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து வசனத்தின்படி வாழ்ந்தால் அவன் நீதிமானாய் இருக்கிறான். அந்த மனிதனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், நிரந்தரமாய் இருக்கும். ஒரு குறைவும் வராது. கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வெளிச்சம் உதிக்கும். கண்டிப்பாக அந்த இருளின் மத்தியிலும் வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர் வெளிச்சமாய் வந்து அவர்கள் துன்பத்தின் மத்தியில் இருந்து விடுதலையாக்கி வெளிச்சமாய் பிரகாசிப்பார். அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறி போகும். துன்பமும் துயரமும் சூழ்ந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் திடீரென்று மெய் ஒளியாய் ஆண்டவர் வந்து பிரகாசிப்பார். அவர்கள் வாழ்வு மிகவும் செழிப்பானதாக, கர்த்தருக்கு பிரியமானதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக மிக உயரத்தில் இருக்கும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். கர்த்தருக்கு பிரியமான மனிதன், செம்மையான மனிதன் என்றால் அவன் மன உருக்கமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பாடு அனுபவிக்கிற மனிதர்களுக்கும் இரக்கப்படுகிறவர்களாக, மனதுருக்கம் உடையவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கொள்ளை கொள்ளையாய் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் அல்ல, நஞ்சம் அல்ல. அவர்களின் ஆசீர்வாதம் பெருகி இருக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார். பாடு அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவன் இறங்கி கடன் கொடுப்பான். அப்படி இறங்கி இரக்கப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்படுகிற, மிகவும் துன்பத்திலும் பற்றாக்குறையினாலும் பஞ்சத்தினாலும் வறுமையிலும் கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு
அப்படிப்பட்ட செம்மையான இருதயம் உள்ள மனிதன், மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிற மனிதன் இரக்கப்படுவான். அவன் இரக்கப்பட்டு ஏழைகளுக்கு உதவி, தன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்வான். அப்படி செய்கிற மனிதன், அப்படி பலருக்கு கடன் கொடுத்து, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்து, தன் காரியங்களை நியாயமானபடி அவன் நடத்துவான். நீதியின் பாதையில் நியாயமாய் நீதியாய் தன் வாழ்க்கையை, தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வான். அப்படி நீதியின்படி நடக்கிற மனிதன் இரக்கப்படுவதும், நீதி நியாயமாய் நடப்பதும் ஒரு மனிதனுக்கு சுபாவமாய் இருந்தால், அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்ட மனிதன், அவன் என்றென்றைக்கும் நீதி உள்ள மனிதனாய் இருக்கிறான். அவன் நீதி உள்ளவனாயிருப்பான். அவன் யாராலும் அசைக்கப்பட மாட்டான். யாராலும் அந்த மனிதனை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நிரந்தரமாக கர்த்தர் பலப்படுத்தி வாழ வைப்பார். துர்ச்செய்திகள் கேட்கப்படும் போது அவன் பயப்படாதிருப்பானாக. அவன் பயப்பட தேவையில்லை. கொள்ளை நோய் வருகிறது, பெரும் ஆபத்து வருகிறது, யுத்தம் வருகிறது என்று துர்ச்செய்திகள் வந்தால் அதை கேட்டு அந்த மனிதன் பயப்பட தேவையில்லை. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து திட மனதுள்ளவனாய் இருக்க கடவன். மனம் கலங்காமல் திட மனதோடு தைரியமாக, எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது, கர்த்தர் என் காவலாய் இருக்கிறார், அவர் என்னை காத்துக் கொள்வார் என்று திட மனதுள்ளவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தருக்கு பிரியமான மனிதன். அவனே பாக்கியசாலி. அப்படிப்பட்ட மனிதனுடைய இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் உறுதியுள்ள மனதுடையவனாய் இருப்பான். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். தன் சத்துருக்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பதை அந்த மனிதன் பார்ப்பான். அதுவரைக்கும் பயம் வராது. ஆனால் தன் சத்துருக்களுக்கு நேரிடும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பார்க்கும் பொழுது இவனுக்கே பயம் உண்டாகும். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு, அதாவது அந்த நீதிமானுடைய சத்ருவுக்கு நியாயம் தீர்ப்பார். நிச்சயம் நீதியுள்ள தேவன் நியாயம் தீர்ப்பார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி இறைத்தாலும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தால் அப்படிப்பட்ட நீதிமானுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்டவனை கர்த்தர் மேல்மேலும் ஆசீர்வதிப்பார். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்றால் அவனுடைய ஆளுகை, அவனுடைய நிலை கர்த்தரால் உயர்த்தி வைக்கப்படும். நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில், சமுதாயத்தில் நற்பெயரோடு அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். துன்மார்க்கன் நீதிமானுடைய வாழ்வை பார்த்து மனமடிவடைவான், மனமுடைந்து போவான். ஆகா, நாம் நினைத்தோம் இந்த நீதிமானா இருக்கிறான், இவன் என்ன சாதிக்க போகிறான், இவன் எப்படி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தோம். ஆனால் அவனுக்கு வந்த வாழ்வை பார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து விட்டார் என்று இவன் மனம் உடைந்து போவானாம். துன்மார்க்கன் மனம் உடைந்து போவானான், மனம் உடைந்து போவான். நீதிமானை பார்த்து தன் பற்களை கடித்து தளர்ந்து போவான். பற்களை கடித்து தளர்ந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழிந்து போகும். துன்மார்க்கருடைய ஆசை நிறைவேறுவதில்லை, அது அழியும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் சொல்லும் வார்த்தைகளே வேத வசனம். அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் வழிகளில், அவருடைய வார்த்தையிலும் சத்தியத்தில், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளில் நாம் நடக்கும் பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம், உயர்த்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.